சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, தனது மனநிலையைப் பாருங்கள். எனக்கு ஒரு பாபாவிடம் மட்டுமே ஈடுபாடு உள்ளதா? எவ்வளவு ஜென்ம ஜென்மாந்தரத்தின் பாவங்கள் தலைமீது ஏறியிருக்கிறது. இதை எப்படி அறிவது? என்னை நினைவு செய்வீர்களானால் நான் உறுதி தருகிறேன், உங்கள் விகர்மங்கள் விநாசமாகும். என்னுடைய மனநிலை கர்ம சம்பந்திகள் முதலானவர்களிடம் உள்ளதென்றால் நம்மிடம் விகர்மங்கள் அதிகமாக உள்ளன. நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆகி உயர்ந்த பதவி பெற விரும்புகிறீர்கள் என்றால் அதில் தூய்மைதான் முதலாவதாகும். நேரம் அருகில் வந்து கொண்டே உள்ளது. திடீரென்று விபத்துக்கள் எப்படி எப்படியோ நடந்து விடுகின்றன. அகால மரணத்திற்கான முழு சீசனாக உள்ளது. நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். யாருடைய பெயர் வடிவத்திலாவது சிக்கிக் கொள்கின்றனர். யக்ஞ பிதாவுக்கு நிந்தனை செய்கின்றனர். கவனக்குறைவில் இருப்போமானால் பின்னால் மிகவும் வருந்த நேரிடும். படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானமோ கிடைத்துவிட்டது. சேவை செய்வதன் மூலமும் பாபாவின் நினைவு இருக்கும். பொய், அசுரத்தன்மை, வீட்டில் கலகம் செய்வது, கேள்விப்பட்ட விஷயங்களில் நம்பிக்கை வைப்பது, இந்த தீய பழக்கங்கள் மிகவும் நஷ்டம் விளைவிப்பதாகும். ஞான விஷயங்களையே பேச வேண்டும். சித்திரங்களின் முன்னால் போய் அமர்ந்து கொள்ள வேண்டும். நாளுக்கு நாள் உலகத்தின் நிலைமையும் கெட்டுக்கொண்டே போகிறது. சண்டைகள் அதிகம். வெளிநாடுகளில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது. நாமோ டிராமாவின்படி நடித்துக் கொண்டுள்ளோம். மாயா மிகவும் வேகமானது. புத்தியின் மூலம் நாம் சென்றுவிட்டோம். அரை கல்பத்தின் நோயிலிருந்து நாம் விடுபடுகிறோம். பாபா சொல்கிறார், கீதை படிப்பவர்களுக்குத் தான் புரிய வைக்க வேண்டும். அவர்கள்தான் நம்முடைய தர்மத்தைச் சேர்ந்தவர்கள். முதல் முக்கிய விஷயமே கீதையின் பகவான் வாக்கு. இப்போது பாவன உலகத்தின் ஸ்தாபனை, பதீத் உலகத்தின் விநாசம் ஏற்பட வேண்டும். பரமாத்மா திரிகாலதரிசி, திரிமூர்த்தி, திரிநேத்திரி நம்மை சுயதரிசன சக்கரதாரி ஆக்குகிறார். முதலிலோ சிவபாபா சுயதரிசன சக்கரதாரியாக இருக்கிறார். சிந்தனை செய்யுங்கள். கிடைத்துள்ள ஞானத்தை புத்தியில் நினைவு வையுங்கள். தினந்தோறும் முரளி படியுங்கள். அதுவும் மிகவும் நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஞானக் கடல் சிவதந்தை அன்பின் பாலனையில் வளர்ந்து கொண்டே வரும் ஆத்மா, மனித சிருஷ்டியின் விதையாகிய உங்கள் நினைவில் மட்டுமே உள்ளேன். உலகாய படிப்பு, புகழ், பட்டம், பதவி அனைத்து கவர்ச்சிகளில் இருந்தும் என்னை விடுவித்து அன்பு தந்தையிடம் மட்டுமே மனமும் ஈடுபாடு கொள்வதற்கு ஒருங்கிணைக்கும் முயற்சியில் இருக்கின்றேன். கர்ம சம்பந்தங்களிலிருந்து விடுபட்டு ஏகாந்த நிலையில் இருக்கும் முழுமையான பயிற்சி என்னுள் ஜென்ம ஜென்மாந்திர பாவங்களை இறக்கி தந்தையிடம் ஒப்படைத்துக் கொள்ள உதவியாக உள்ளது. தந்தையின் குணங்களை, பண்புகளை தந்தையின் உதவியுடனே என்னுள் நிரம்பச் செய்து கொண்டுள்ளேன். தூய்மைத் தன்மையை முழுமையாக என்னுள் கொண்டு வந்து சதோ பிரதான நிலையை அடைய தனி கவனத்துடன் செயலாற்றுகிறேன். யாருடையதான பெயர் வடிவ கவர்ச்சியில் இருந்து விலகி இருப்பதிலும் எனது கவனம் உதவியாக உள்ளது. படைப்பவர், பரமபிதா, பரமாத்மா மற்றும் படைப்பின் ஞானமும் ஆழமான கருத்துக்களும் தினமும் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. ஞான விஷயங்களை எண்ணத்தில், சொல்லில், நடத்தையில் உள்ளவாறு தாரணை கொள்வதில் ஆர்வமும் முயற்சியும் உயர்ந்து வருகிறது.
நான் ஆத்மா நாடகத்தின் அனுசாரம் நடித்துக் கொண்டுள்ளேன். அரைக்கல்ப நோயிலிருந்து விடுபடுவதை உணர பரமாத்மா, திரிகாலதர்ஷி, திரிமூர்த்தி, தந்தை எம்மை சுயதரிசன சக்கரதாரியாக ஆக்கியிருக்கிறீர்கள். பதீத உலகின் மாற்றமும் பாவன உலகின் ஸ்தாபனையும் அதிதீவிரமாக நடப்பதை உணரவும் செய்திருக்கின்றது. தந்தையை காட்சிப்படுத்தும் மிக உயர்ந்த பணியானது எனது சுயமாற்றத்தினால் சாத்தியமாகும் என்று புரிந்து, புத்தியின் மூலம் சத்தியத் தந்தையின் இணைந்த நிலையில் இருக்கும் முயற்சியின் விளைவானது தந்தையிடம் இருந்து சக யோகம் கிடைத்துக் கொண்டே இருப்பதும் நன்மையாக நலமாக இருக்கின்றது. அன்பின் ரூபத்தில் ஆத்ம அபிமானியாக மாற்றம் செய்து உலகை வென்றவராவது சாத்தியமாகிவிடும் என்கின்ற நிச்சய புத்தி என்னுள் உறுதி பெறுகின்றது. அனைத்துக்கும் எனது அன்பு தாய் தந்தைக்கு நன்றிகள். பாபா, நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.